தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உலகில் உள்ள அதிசயங்கள், ஆச்சரியங்கள், ஆராய்ச்சிகள் இதை பற்றியெல்லாம் முத்தமிழ் முரசில் வரிசையாக பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஸ்லோவாக்கியாவில் நடந்தக்கூடிய ஒரு மனித புதைகுழி அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே செக்கோஸ்லோவாக்கியா எப்படி செக் குடியரசாகவும் ஸ்லோவாக்கியாவாகவும் பிரிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு 4-5 காணொளிகளுக்கு முன்னால் நம்ம விரிவாக முத்தமிழ் முரசில் போட்டிருக்கிறோம். அந்த விதத்தில் ஸ்லோவாக்கியாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய தொல்பொருள் ஆராய்ச்சி, அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில் மனித புதைகுழி கிடைத்திருக்கு. அதில் சில மர்மங்கள் மிக நேர்த்தியாக நடத்தப்பட்டதா இல்லை சடங்கு சம்பிரதாயமானு தெரியல. ஸ்லோவாக்கியாவில் 2012 இப்போ 2026 வரைக்கும் நடந்த தொல்பொருள் ஆராய்ச்சி. இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியை ஜெர்மனியினுடைய கீல் யூனிவர்சிட்டியும் ஸ்லோவாக் அகாடமி ஆஃப் சயின்ஸும் சர்வதேச தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் சேர்ந்து ஒரு கூட்டு ஆராய்ச்சி பண்ணாங்க. 2012 தொடங்கப்பட்ட இந்த ஆராய்ச்சி 2022 ஒரு ஆச்சரியமிக்க மர்மங்கள் நிறைந்த ஒரு மனித புதைகுழியை கண்டுச்சு. இது எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா, ரேலே அப்படிங்கிற ஒரு இடம். ஆப்லே அப்படிங்கிற இடம் தென்மேற்கு பகுதியில் இருக்குது. ஸ்லோவாக்கியாவுடைய தென்மேற்கு பகுதியில் இருக்குது. அங்கே ஒரு பெரிய அகழி, நம்ம மன்னர்கள்லாம் அரண்மனையை சுற்றி அகழி வச்சிருந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய அகழி, அந்த ரேப்லே அப்படிங்கிற அந்த இடத்தை சுற்றி ஒரு 1.25 கிலோமீட்டருக்கு அந்த அகழி. அந்த அகழியை தொட்டாப்புல ஒரு பெரிய மனித புதைகுழி. ஒரு 78 எலும்புக்கூடுகள் அதில் இருந்துச்சு. அந்த 78 எலும்புக்கூடுகளை பற்றின அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவை 2022 அது காண கிடைச்சாலும் 2026 ப்ரொசீடிங் ஆஃப் த ப்ரீ ஹிஸ்டாரிக் அப்படிங்கிற டைட்டிலில் சர்வதேச இதழ் ஒரு அதிகாரப்பூர்வ வெளியீடு பண்ணுச்சு. அந்த வெளியீடில் இந்த மனித புதைகுழி, இந்த 78 எலும்புக்கூடுகளை பற்றின சில மர்மங்களை உடைச்சிச்சு தான் சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் முழு மர்மமும் விலகுச்சா அப்படின்னா இல்லை, இன்றும் அது ஆராய்ச்சியில் இருக்குது. அந்த ப்ரொசீடிங் ஆஃப் த ப்ரீ ஹிஸ்டாரிக் அப்படிங்கிற அந்த தலைப்பில் வந்த அந்த கட்டுரை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 78 எலும்புக்கூடுகளும் நியோலித்திக் அப்படின்னு சொல்கிறாங்க. நியோலித்திக் பீரியட் அப்படின்னா என்னன்னா கற்காலம், அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பு 5250 ஆண்டுகளுக்கு இருந்து 4950 ஆண்டுகளுக்கு உள்ள வாழ்ந்தவர்கள் தான் இந்த லீனியர் பொலிட்டி கல்ச்சரை மையமாக கொண்டு வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஐரோப்பாவினுடைய முந்தைய ஒரு விவசாய சமூகத்தை சேர்ந்தவர்களாக இந்த 78 உடல்களும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக இந்த ராப்லே அப்படிங்கிற அந்த இடம் வரலாற்றில் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிச்சது இது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் 300 வீடுகள் இருந்ததாகவும், இந்த அகழியோடு கூடிய ஒரு பாதுகாப்போடு அந்த கிராமத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதும், அந்த அகழியை தொட்டாப்பிலேயே இந்த மனித புதைகுழி கிடைத்ததும் அப்படிங்கிறது தான் அந்த சர்வதேச இதழ் அதிகாரப்பூர்வ வெளியீட்டில் சொல்லியிருக்குது. இதில் என்ன ஆச்சரியம், மனித புதைகுழிகள் எல்லா இடத்துலையும் பூமியில் எங்குமே கிடைக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்லணும், நம்ம இலங்கையில் பார்த்தீங்கன்னா இன்று வரைக்கும் மனித புதைகுழிகள் கிடைத்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன மர்மம் அப்படின்னா, மொத்தம் 78 எலும்புக்கூடுகள். அந்த 78 எலும்புக்கூடுகளில் 77 எலும்புக்கூடுகளில் தலை மட்டும் இல்லை. 77 எலும்புக்கூடுக்கும் தலை இல்லை. அந்த 78 ஒரே ஒரு எலும்புக்கூடுக்கு மட்டும்தான் அந்த தலை அந்த மண்டை ஓடோட இருந்திருக்கு. அதுவும் எதனால் அப்படின்னா, அது ஒரு குழந்தையுடைய எலும்புக்கூடு, மற்றவர்கள்லாம் பெரியவர்களுடைய எலும்புக்கூடு. இந்த எலும்புக்கூடுகள் வரிசையாக, நேர்த்தியாக, வரிசையாக, ஜோடி ஜோடியாக புதைக்கப்பட்டிருக்கு. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு குழியை தோண்டி உள்ள புதைச்சாங்க. இப்போ இனப்படுகொலை ஈழத்தில் நடந்தப்ப பண்ணாங்களே, அப்படி இல்லாமல் ஜோடி ஜோடியாக, வரிசையாக, நேர்த்தியாக அடுக்கப்பட்டு இருந்திருக்குது. எதனால் இந்த எலும்புக்கூடுகளில் தலை இல்லாமல் இருந்துச்சு அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சி இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. சடங்கு சம்பிரதாயங்களுக்காக இந்த கொலைகள் செய்யப்பட்டிருந்திருக்குமா, பழி கொடுக்கப்பட்டிருக்குமா? ஏனால் அப்படியெல்லாம் செய்தால்தான் ஒரு வரிசைப்படுத்தி ஜோடி ஜோடியாக இதை புதைக்க வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு அவசியம், அதுவும் தலை மட்டும் இல்லாமல் அப்படிங்கிறது ஒரு சடங்கு சம்பிரதாயமாக இருக்குமா? இல்லை கொல்லப்பட்டார்களா? அப்படி கொல்லப்பட்டார்கள் என்றால் அந்த தலை மட்டும் அப்ப எங்கே இருக்கிறது? அதை மட்டும் துண்டித்து தனியாக வைப்பதற்கான காரணம் என்ன? இல்ல மந்திர மாந்திரிகம் அப்படிங்கிற மாதிரி இந்த 77 தலையையும் கொண்டு போய் அது கூட செய்யப்பட்டதா? இப்படி பல்வேறு சந்தேகங்களை உருவாக்குது. ஆனாலும் உயிரியல் மானுடவியலாளர்
டாக்டர் கேத்ரினா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது கொலை செய்யப்பட்டிருக்கலாம், அதுவும் அந்த கொலையும் நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கலாம். எதனால் அப்படின்னா, கற்களை கருவிகளாக கொண்டு இந்த தலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் மற்றபடி அந்த உடம்புல அந்த எலும்புக்கூடுகள் 77 78 எலும்புக்கூடுகள்லையுமே வேற எந்த விதமான முறிவோ அடிபட்ட மாதிரியோ எந்த விதமான தடயமும் இல்லை. அதனால கூரிய கற்களால இவர்களுடைய தலையை மட்டும் துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு அந்த உயிரியல் மானுடவியலாளர் சொல்றாங்க. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இன்னும் இந்த ஆராய்ச்சிகள் தொடரதான் செய்யுது. இந்த ஸ்லோவாக்கியாவில் அந்த ரேப்லே அப்படிங்கிற இடத்துல கிடைக்கப்பட்ட மனித புதைகுழி நமக்கு எதை நினைவுபடுத்துது அப்படின்னா, ஈழத்தில் இலங்கையில் இது போன்ற மனித புதைகுழிகள் எண்ணற்றவையாக இன்று வரை தொடர்ந்து கொண்டிருப்பதை இந்த புதைகுழிகள் நமக்கு நினைவுபடுத்துது. ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ சமீபத்தில் யாழ்ப்பாணத்தில் செம்மணி மனித புதைகுழி 582 எலும்புக்கூடுகள் அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. மன்னாரில் மட்டும் 300 எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமல்ல, முல்லைத்தீவு, கொக்கு தொடுவாய், திரிகோணமலையில் உள்ள சம்பூர், மாத்தரை, இப்படி இன்னும் தொடர்கிறது அந்த ஈழ தேசத்தில். அந்த எலும்புக்கூடுகளில் ரொம்ப முக்கியம், நீங்கள் செம்மணி எலும்புக்கூடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, செம்மணி புதைகுழியில் நிறைய பச்சிளம் குழந்தைகள், பால் பாட்டில்கள் அங்கே கிடைக்கப்பட்டிருக்குது, வளையல்கள் அங்கே கிடைக்கப்பட்டிருக்குது, பொம்மைகள் கிடைக்கப்பட்டிருக்கின. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு மனித பேரவலம் அங்கே படுகொலை, இனப்படுகொலை நடந்திருக்குதுன்னு பாருங்க. குழந்தைகள் படிக்கிற பை, பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கான பை இருக்கு பாருங்க. இந்த மக்காத பைகள், பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரி இருந்த பொம்மைகள், பால் பாட்டில்கள், கண்ணாடி வளையல்கள், அப்படின்னா பள்ளிக்கூடம் போகக்கூடிய ஒரு பை முதற்கொண்டு, அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்ததோடு சேர்த்து அந்த புதைகுழியில் புதைச்சிட்டாங்களா? எவ்வளவு பெரிய வன்கொடுமை பாருங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய படுகொலைன்னு பாருங்க. இப்போ இந்த ஸ்லோவாக்கியாவில் நடந்த இந்த மனித புதைகுழி நமக்கு இதையெல்லாம் நினைவுபடுத்துது. இந்த பூமி பந்தில் இப்படி தன் இனத்திற்காக, மொழிக்காக, தன் உரிமைக்காக எண்ணற்ற உயிர்கள் இதுபோல மனித புதைகுழிக்குள் இன்னும் கடக்கின்றன. தோண்ட தோண்ட நடக்கும் இந்த மர்மங்கள் வரலாற்றில் பல இனத்தினுடைய பெருமையையும் பல இனத்தின் படுகொலைகளையும் காட்டுகிறது. எலும்புகளுக்கு மக்கும் தன்மை மட்டும் இல்லாமல் இருந்திருந்ததனால்தான் இந்த வரலாறு நமக்கு கிடைக்கிறது. இந்த புதைகுழிகள் நமக்கு வரலாறை கற்பிக்கிறது. எலும்புகளுக்கு மக்கும் தன்மை இருந்திருந்தால் இந்த வரலாற்று சுவடுகள் கூட நமக்கு கிடைத்திருக்காது என்கின்ற மன உருக்கத்தோடு இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் அருண் ஜெயசீலன். உலகில் உள்ள பூமி பந்தில் உள்ள புவியியல் அமைப்பு, வரலாறு, அதனுடைய அறிவியல், இது சார்ந்த அதிசயமிக்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை, தகவல்களை உங்கள் விழிகளுக்கும் உங்கள் செவிகளுக்கும் கொண்டு வந்து சேர்க்க முத்தமிழ் முரசை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.